புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் மார்கழி திருவாதிரை திருவிழா நடந்தது. மார்கழி திருவாதிரை திருவிழா 3ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு மாணிக்கவாசகர் வெள்ளி பூத வாகனத்தில் ராஜ அலங்காரத்தில் தீப ஆராதனையில் காட்சி கொடுத்தார். ஆவுடையார் கோவிலில் மிக பழமையான ஆத்மநாத சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவில் பாண்டிய மன்னரிடம் முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னரின் குதிரை படையை பலப்படுத்த விரிவுபடுத்த குதிரை வாங்க ஆவுடையார் கோவில் பகுதிக்கு வந்தபோது சிவன் அருளால் கட்டிய கோவில் ஆவுடையார் கோவிலாகும். திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவாவடுதுறை 24வது குருமகா சன்னிதான அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாணைப்படி மார்கழி திருவாதிரை திருவிழா 11 நாட்கள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நடந்த வழிபாட்டில் கட்டளை தம்பிரான் வேலப்ப தேசிகர் முன்னிலையில் கோவிலில் உள்ள ஆத்மநாதர், யோகாம்பிகா, வீரபத்திரர், குதிரைச்சாமி, மாணிக்கவாசகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் அலங்காரம் செய்து மண்டகப்படித்தாரர்கள் முன்னிலையில் தீப ஆராதனை செய்து 3ஆம் நாள் விழா நடந்தது. அபிஷேக அர்ச்சனைகளை ஆத்மநாதருக்கு நம்பியார்களும் மாணிக்கவாசகருக்கு சிவாச்சாரியார்களும் செய்தனர். 3ஆம் நாள் மண்டகப்படி புதுக்கோட்டை சமஸ்தானம் ராஜாவிற்காக அரசூர் கிராமத்தார்கள் மற்றும் திருக்கோவில் மண்டகப்படித்தாரர்கள் சார்பில் நடந்தது. விழா ஏற்பாடுகளை தென்மண்டல மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன், கோவில் கண்காணிப்பாளர் கதிரேசன் ஆகியோர் செய்தனர். மார்கழி திருவாதிரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளான 7ஆம் நாள் திருவிழாவில் மாணிக்கவாசகர் இடப வாகனத்திலும், 9ஆம் நாள் திருவிழாவில் திருத்தேரிலும், 10ஆம் நாள் திருவிழாவில் வெள்ளி ரதத்திலும், 11ஆம் நாள் திருவிழாவில் திருவாசகம் பிறந்த வரலாறு தொடர்புடைய அதிகாலை உபதேச காட்சியுடன் விழா நிறைவடைகிறது.